ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் அறிவிச்சிருந்த ஏஎல்பி அப்புறம் ஜேஇ இந்த 2 எக்ஸாமுக்கான சிபிடி 1 வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க இல்லையா? அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க. அந்த சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது சிபிடி எக்ஸாம் வந்து, ஓகேங்களா? அதாவது சிபிடி 1 சிபிடி 2 இருக்குது. சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 2024 வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அப்பயே நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து அறிவிச்சிருந்தாங்க, ஓகேங்களா? அதாவது 19 மார்ச் 20 மார்ச் 2025 இந்த 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கும் அப்புறம் ஜேஇக்கும் வந்து சிபிடி 2 வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். விரைவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அது கூடவே யாரெல்லாம் வந்து சிபிடி 2க்கு வந்து எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19 மார்ச் 20 மார்ச் இந்த 2 டேட் இருக்குது இல்லையா? இந்த டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம், ஓகேங்களா? இப்போது இவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அதாவது எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி தான், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஓகேங்களா? ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை, ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1ஓட நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் சிபிடி 2, ஓகேங்களா? ஸோ சிபிடி 1 அட்டன் பண்ணவங்க வந்து சிபிடி 2க்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த கட் ஆஃப் பேசிஸ் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்பி எக்ஸாமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாருங்கள். இப்போ கேட்டகரி வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 49.51, அப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34.42, எஸ்டிக்கு வந்து 25.07, ஓபிசிக்கு வந்து 39.35, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40.15 சொல்லிட்டு மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் மார்க் வந்து. அப்புறம் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கோட்டாக்கு வந்து 41.41, எஸ்சிக்கு வந்து 31.47 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 30.06 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லோ கட் ஆஃப் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டோட லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. ஏஎல்பி சிபிடி 1 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் உங்கள் ரோல் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து தெளிவாக பாருங்கள். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் சென்னைன்னு போட்டுட்டு ஏஎல்பிக்கான சிபிடி 1 எக்ஸாம், அது சிபிடி 1ல் வந்து யாரெல்லாம் வந்து அந்த கட் ஆஃப் பேசிஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ரோல் நம்பர் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரோல் நம்பர், அதாவது 15 டிஜிட்ஸ் ரோல் நம்பர் இருக்கும், சரிங்களா? இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஏஎல்பிக்கான அந்த ஜாப் அப்ளிகேஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸில் ரோல் நம்பர்னு இருக்கும், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரோல் நம்பர் வேறு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு, சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1 வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் 2024 வரைக்கும் நடந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் 15 டிஜிட் அந்த ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து எலிஜிபிளான கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 மார்ச் 20 மார்ச் 2025 அந்த 2 நாளில் வந்து உங்களுக்கு சிபிடி 2க்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்படி தனியாக சர்க்குலர் விட்டுருந்தாங்க இல்லையா, இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கேண்டிடேட்டோட ரோல் நம்பர் யாரெல்லாம் வந்து சிபிடி 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களோட ரோல் நம்பர் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்லையும் சரி, இல்லை நீங்கள் பிசி டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சர்ச் பட்டன் இருக்கும், சரிங்களா? அங்கே வந்து சர்ச் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களா, நீங்கள் வந்து உங்கள் ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ரோல் நம்பர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரோல் நம்பரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பிடிஎஃப் ஃபைல், அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான பிடிஎஃப் ஃபைல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. RIBChennai.government.in வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஏஎல்பி எக்ஸாமுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பாருங்கள் கிளிக் ஹியர் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி 2, சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா
அந்த லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்கள் ரோல் நம்பர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கட் ஆஃப் மார்க் வேணும்னா இங்கே வந்து கிளிக் ஹியர் நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க் ஃபார் சிபிடி 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது நம்ம சென்னை ஜோன் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்பப்போ அப்டேட்டும் நீங்கள் வந்து சென்னை ஜோன் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டே இருங்க. அதர் ஜோன் வெப்சைட்லையும் அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. அதே போல் அவங்க வந்து 15 டிஜிட் ரோல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் போனால் தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். சரிங்களா? உங்கள் ஏஎல்பி எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுவும் வேறு அதுவும் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஏஎல்பி எக்ஸாம் அது ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன்லையும் சரி, அதில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரே இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சிபிடி 2க்கு வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் யாரெல்லாம் வந்து தவற விட்டீங்களோ நீங்களும் வந்து வருத்தப்படாதீங்க. கண்டினியூஸாக உங்கள் எஃபோர்ட்ஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்கள் எஃபோர்ட்ஸை மட்டும் விடாதீங்க. அதே போல் மற்ற ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது இல்லையா, அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிஷனாக போட்டே இருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே போல் சிபிடி எக்ஸாமுக்கு வந்து சிபிடி 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19 மார்ச் 20 மார்ச் இந்த டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களுமே கரெக்டாக ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு, ஐடென்டி வெரிஃபிகேஷன், அதே போல் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஆதார் அன்லாக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் க்ளீனாக செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸோ ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் சிபிடி 1க்கு வந்து எப்படி கரெக்டாக இருந்தீங்களோ அதே போல் சிபிடி 2க்கும் வந்து ப்ராப்பராக வந்து ரெடியாக இருங்க. அதான் உங்களுக்கான முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா 19 மார்ச் சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் வீக் மார்ச், அதாவது ஒரு 9 மார்ச் இல்லை ஒரு 8 மார்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 19 மார்ச்னா ஒரு 15 மார்ச் இல்லை ஒரு 16 மார்ச் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரிவைஸ் ஆனால் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து எக்ஸாம் ஷெடியூல். ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். நம்மளும் அப்டேட் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.